நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவருடைய பேராதரவு பெற்று வடசென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கு நாடாளுமன்ற கழகத்தின் சார்பில் கூட்டணி கட்சியினுடைய தோழமை கட்சியுடைய ஒத்துழைப்போடு ஆதரவோடு போட்டியிடுகின்ற வெற்றி வேட்பாளர் அருமை சகோதரர் ராயபுரம் ஆர் மனோ என்கின்ற மனோகர் அவர்களை ஆதரித்து இரட்டை இலை சின்னத்திலே மக்களை சந்தித்து வாக்குகள் தினந்தோறும் கேட்கின்ற வகையில் இன்றைக்கு வடசென்னை தெற்கு கிழக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட நம்முடைய ராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் வாக்குகள் சேகரிக்கின்ற இந்த நிகழ்ச்சி நடக்க இருக்கின்றது. பொதுவாகவே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அதே போன்று புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் இருந்த காலகட்டங்களில் கழகம் எந்த அளவிற்கு ஒரு எழுச்சியோடு வலிமையோடு இருந்ததற்கு அடையாளமாக இன்றைய தினம் செல்லுமிடமெல்லாம் மக்கள் அதே போன்று தொண்டர்களும் ஆர்ப்பரித்து அதன் அடிப்படையிலே கழக வேட்பாளருக்கு மனோ அவர்களுக்கு அவர்கள் ஆதரவளிப்பது நம் கண்கூடாக தெரிகின்ற ஒன்று. என்று சொன்னால் இந்த 3 வருட திராவிட முன்னேற்ற கழக இந்த விடியாத அரசில் மக்களை பொறுத்தவரை பெருந்துன்பத்திற்கு ஆளாகி வெள்ள காலத்திலே திமுக மக்களை கூட எட்டி பார்க்கவில்லை. அது மட்டுமல்லாமல் விலைவாசி ஏறி வருகின்ற விலைவாசி உயர்வு, சட்ட ஒழுங்கு சீர்கெட்டிருக்கின்ற நிலைமை, மின் கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, அதோடு சொத்து வரி, வீட்டு வரி போன்றவெல்லாம் உயர்ந்து, அது மட்டுமில்லாமல் எந்த காலகட்டத்திலும் இல்லாத அளவிற்கு மக்கள் ஒரு ஆட்சியை மிக மிக ஒரு வெறுத்து ஒதுக்குகின்ற ஒரு நிலவை, அதாவது ஆன்டி இன்கம்பன்சி, ஒரு திமுகவுக்கு ஒரு எதிர்ப்பு அலை. இன்னொன்று நம்முடைய அருமைக்குரிய மக்கள் அவர்களுடைய அந்த கருத்து என்பது பொதுவாகவே மாநில உரிமைகள் அதை மீட்கின்ற ஒரே தகுதி படைத்த இயக்கம் என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் மட்டும்தான். ஏனென்று சொன்னால் முல்லை பெரியாறாக இருக்கட்டும், காவிரி நதிநீராக இருக்கட்டும், அதே போன்று கச்சத்தீவு விவகாரத்திலே ஒரு உறுதியான நிலைப்பாடு நேற்றும் இன்றும் என்றும் சரி, கச்சத்தீவு தமிழ்நாட்டோடு மீட்கப்பட வேண்டும், நம்முடைய மீனவர்கள் அமைதியாக எந்த பிரச்சனை இல்லாமல் தொழில் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த நிலைப்பாட்டில் இருக்கின்றோம். ஆனால் ஆளுகின்ற பிஜேபியும், ஆளுகின்ற மத்திய அரசாக இருக்கின்ற பிஜேபியும் சரி, இங்கு தமிழ்நாட்டை ஆளுகின்ற விடியாத திமுக அரசும் சரி, மாநில உரிமைகளை விட்டுக் கொடுத்து, மாநில உரிமைகளை மீட்காமல் அது கச்சத்தையும் விட்டுக் கொடுத்ததோடு மட்டுமில்லாமல் காவிரி நதி நீரிலே எந்த ஒரு தீர்க்கமான ஒரு முடிவும் எடுக்காமல் நம்முடைய ஜீவாதார உரிமையாக இருக்கின்ற காவிரி நதி நீர் பொறுத்தவரை அந்த உரிமையெல்லாம் தாரை வார்த்து கொடுத்து அந்த உரிமையெல்லாம் மீட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். 17 வருஷம் மத்தியிலிருந்து நிதி தன்னாட்சி கூட இவர்களால் மாநில நிதி பகிர்வுக்கு அதிகமான அளவுக்கு நிதியை வாங்கி தருவதற்கு வக்கில்லை. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இன்றைக்கு மாநில உரிமைகளை நாங்கள் காப்போம் என்று சொல்லிவிட்டு கடந்த காலங்களிலெல்லாம் மக்கள் அளித்த வாக்குகளை பெற்று ஆசியாவிலே மிகப்பெரிய பணக்கார குடும்பமாக திமுக குடும்பம் உருவெடுத்தது ஒழிய மாறாக அமைச்சர் பதவி வளங்குலிக்கு அமைச்சர் பதவிகளை கேட்டு பெற்றது ஒழிய தமிழினத்தை, இலங்கையில் இருக்கின்ற தமிழினத்தை காக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் கிஞ்சிட்டும் திமுக கிடையாது. அதே போன்று மத்தியில் இருந்து கொண்டு மாநில உரிமைக்காக கல்வியை ஒரு மாநில பட்டியலில் சேர்க்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் பல்வேறு வகைகளிலே மாநில உரிமைகள் எல்லாம் மீட்கப்பட வேண்டும் என்ற, குறிப்பாக உயர் நீதிமன்றங்களில் வழக்காடு மொழியாக தமிழ் இருக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் கூட இந்த அரசாங்கத்துக்கு இல்லாமல் ஆளும் இந்த விடியாத அரசு கடந்த காலத்தை எல்லாம் மக்களை ஏமாற்றி வாக்குகள் பெற்று 17 வருஷம் இருந்து தமிழ்நாட்டுக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு பட்டை நாமத்தை எல்லோருக்குமே போட்டு ஏமாற்றிய ஒரு அரசா என்று சொன்னால் திமுகவும் இந்த விடியாத அரசும் மத்தியிலும் மாநிலம் ஆண்டு கொண்டு மக்களை சீரழித்ததுதான் சரி.